மச்சமுள்ள ஆளுடி ஆளு கொஞ்சம் நீளண்டி. அண்ணே டேய், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பெட்டர் மேக்ஸ் லைட் வாடகைக்கு போக போகுது. 10 ரூபாய் கிடைக்கும். அதான் நான் தொடச்சிட்டு இருக்கேன். என் சந்தேகத்தை தீர்த்து வைங்கண்ணே. என்னடா இந்த பெட்ரோல் லைட் எப்படி எரியுது? அப்படி வா. இதுக்குத்தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகுராஜா தேவைங்கிறது. அடே கோபிட்டு தலையா, இதுக்கு பேரு தான் கப்பு. இதுக்கு மேல கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு, இதுக்கு பேரு மேண்டில். இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி ஏறியே போங்கண்ணே. என்ன அதுக்கெல்லாம் உடைச்சு விட்டீங்க? ஏங்க இங்க ஆளினால் அழகராஜா கடை எதுங்க? இதுதான். ஏய், நீ இருடி. அது நான் தாங்க. சாயந்தரம் என் பொண்ணுக்கு சீர் செய்யணும். அதுக்கு ஒரு பெட்ரோல் பாக்ஸ் லைட் வேணும். ஏங்க பெட்டர் மேக்ஸ் லைட்டே வேணுமா? ஆமாங்க. இந்த பந்தெல்லாம் கொளுத்தி கூடாதுங்க. அந்தமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. அப்ப பெட்டர் மேக்ஸ் லைட் குடுக்கறது இல்ல. கூட வச்சிருக்கிறதுக்கெல்லாம் லைட் குடுக்கறது இல்ல. போமா. ஓடாத எங்க விட மாட்டேன், விடவே மாட்டேன். இரு. ஏய் விட மாட்டேன். இல்ல எங்க ஓடுற? ஏண்டா நாய் அடிக்கிற நாய்? என்ன கல்ல கண்டா நாயை காணோம், நாயை கண்டா கல்ல காணோம். ரெண்டு சேர்ந்தாப்புல அடிச்சது அடிச்சுட்டேன். உன்னையே நான் அடிக்கிறவங்க ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கிறேன். நீ நாய் அடிக்கிறியாண்டா பிசாசு தலையா? கல்லு இருக்கடா. அது ஒரு வீடு கட்டுற அளவு கல்ல மடியில கட்டி வச்சிருக்கானே. திரும்புடா. என்ன கல்ல கண்டா இவனை காணோம், இவனை கண்டா கல்ல காணோம். ரெண்டுமே இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இவனை நான் இன்னைக்கு அடிக்காம விட மாட்டேன். அப்படி கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. அந்த கல்லை எப்படி கொடுங்க. நீங்க அடிக்க போறீங்களா? ஆமாங்க. அடிக்கண்ணே. இத கொஞ்சம் பிடிக்கிறீங்களா? என்ன இது நம்ம கடை லைட் மாதிரி இருக்கு? உங்களுக்கு தான்டா. ஏண்டா என்ன நேத்து 15 ரூபாய் என்கிட்ட வாங்கும்போது என்ன சொன்ன? 10 சொன்னேன். எப்போ இதைத்தானடா சொல்லுவீங்க? பளிச்சுன்னு எரியும் சொன்னல, எரியலீங்களா? எரியலையாவா? ராத்திரி பூரா இருட்டுல உட்கார்ந்தது எனக்கு தான்டா தெரியும். உண்மையிலே எரியலீங்களா? இப்ப நான் தான்டா ஒன்னு எரிய போறேன். உங்களுக்கு அறிவோ அறிவுன்னு? அடே, எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. ஏதோ என் கஷ்ட காலம் இந்த வரப்பட்டி காட்டுல வந்து பழனியப்பன் சைக்கிள் வீலுக்கு பெண்ட் எடுக்கிறேன். வீலா இது வில்லு மாதிரி இருக்கு. அண்ணே நீங்க பெரிய ஆளுண்ணே. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இது எல்லாம் நீ போய் சொல்லணும்டா. ஆம்பளைங்கிட்ட சொல்லணுங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம ஊர் பொம்பளைங்கிட்ட போய் சொல்லணும். அம்மா, அக்கா, தங்கச்சி, அழகராஜன் ஒரு கெட்டிக்காரரு, பெண்ட் எடுக்கிறதுல வீல் நிமித்தத்துல ஒரு வல்லவரு, அவரு ஒரு நல்லவரு, இப்படி எல்லாம் போய் சொல்லணும். டேய், நான் ஒரு சிற்பி மாதிரிடா. எப்படி செதுக்கிறேன் பாத்தியா? இந்த ஊர்ல உன்னை யாருமே கிட்ட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா கிட்ட வந்தா நீ கடிச்சு போடுவேன். அப்படி இருந்து உன்னை ஏன் நான் சேர்த்து வச்சிருக்கேன்? இது எல்லாம் போய் சொல்ல வேண்டியதான். ஏண்டா பல்லு விளக்கலையா? விளக்கிட்டே. அதான் இப்படி நாருது. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு விளக்கனா இப்படித்தான்டா. வீட்டுல ஒரு அழகான சம்சாரம் இருக்கும் போது வெளியில ஒரு 50 வயசுல ஒரு அம்மா புடிச்சிட்டீங்களாமே. இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? அடே, லவ்ஸுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது. எந்த வயசுலயும் லவ்ஸ் வரலாம். இப்போ ஆலையில ஓடுற கரும்புல அடிக்கரும்பா இருந்தா என்ன, நுனிக்கரும்பா இருந்தா என்ன? நமக்கு வேண்டியது வெள்ளம் தானடா கோமிடி தலையா. ஆமா, அந்த அம்மா என்னமோ ஊமைன்னு கேள்விப்பட்டனே. இருந்துட்டு போட்டு அத பத்தி நமக்கு என்ன? அடே, கோழி குருடா இருந்தாலும் குழம்பு ருசியா இருக்குதாங்கிறதா நமக்கு முக்கியம். எப்படி பிடிச்சீங்க? வலை போட்டு பிடிச்சோம். போடா கோமிடி தலையா. அடே, பழம் பழுக்கலன்னாலும் இந்த ஆளினால் அழகுராஜா புகை போட்டு பழுக்க வச்சிருவான். இதெல்லாம் போய் ஊருக்குள்ள சொல்லு. அதுவும் குறிப்பா அம்மனியக்கா கிட்ட சொல்ற. அந்த கேரியர் உன்னை எல்லாம் நம்பி வைக்க முடியாதுப்பா. என்ன அந்த ஊமை வீடு எங்க இருக்கு? விலாசம். அந்த தெரியுது பாரு ஒரு மரம்.
ஏன்டா எப்ப பார்த்தாலும் எருமச்சாடிய மூஞ்சில அப்புறம் மாதிரியே தெரியுற? வாழ்க்கையில் நிம்மதியே இல்லைண்ணே. உனக்கும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா? அப்படி நடுத்தண்ணில போய் நில்லு, நிம்மதியான இடத்துக்கு போய் சேர்ந்துருவேன். விளையாடுறீங்களா? உங்ககிட்ட என்னடா விளையாட்டு வேண்டியிருக்கு? உங்களுக்கு என்னண்ணே எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கீங்க, அது எப்படி முடியுது? அந்த விஷயத்தை கேக்குறியா? வா சொல்றேன். உட்கார்றா. நல்லா உட்கார்றா. அடே, எனக்கு சந்தோஷம் இல்லைன்னா என்ன செய்வேன் தெரியுமா? நேரா கடைக்கு போவேன், 2 முழம் மல்லிகைப்பூ வாங்குவேன், 4 கிலோ அல்வா வாங்குவேன். அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி கிட்ட கொடுப்பேன். அவ என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தா அப்படியே போட்டு என் கூட ஆத்தங்கரைக்கு வந்துருவான். அப்புறம் அவ மடியில நான் படுக்க, என் மடியில அவ படுக்க, அவ பாட, அப்புறம் நான் பாட, இப்படியே பொழுது போன வரைக்கும் ஒரே கிளியிருப்பா இருப்போம். வேண்டாம், நீ செஞ்சு பாரு. டேய், அந்த பக்கம் போனா சந்தோஷம் வராது, சாவுதான் வரும். இப்படி போடா. எவ்வளவு தகரீப் இருக்கு அந்த ஊரே கேட்டாடா பட்டா ஊலோம் கேட்டாடா கட்டி கேள ஆயிரம் கேள் கேட்டாடா நிறுத்தியா? நிறுத்தியா? அடே, ஏண்டி இந்த கருமனை இந்த அடி அடிக்கிற? இவனோட சாவகாசம் வச்சிருக்கு, உங்களுக்கு முதல்ல 4 சாச்சா தோணாமா. யாரு? நான் இவன் கூட சவகாசம் வச்சிட்டு இருந்தனா அப்படின்னு இந்த நாய் சொல்லுச்சா? ஏண்டா எந்தற மேல எந்திரிக்கிறேன். ஏண்டா கருவா, என்ன நடந்தது? நீங்களே சொல்லுங்க. எதுக்குடா கட்டிக்கினீ? இப்படிதான் கம்னாட்டி. உங்க சம்சாரம் உங்க அளவுக்கு இல்ல. ஆமா, உயரம் கொஞ்சம் கம்மி. இப்ப அதுக்கு என்ன? நீங்க எவ்வளவு நல்லவரு. மேல நீங்க என்ன சொன்னீங்க? என் சம்சாரம் ஆத்தங்கரைக்கு வருதுன்னா பூவும் அல்வா வாங்கி கொடுத்தா வருவான்னு சொன்னீங்க. அதே மாதிரி வாங்கி கொடுத்தா வரமாட்டேங்கிறாங்க. இதுக்கு நீங்களே ஒரு பைசல் பண்ணுங்க. இதுக்கு எவ்வளவு ரூபா செலவழிஞ்சாலும் நான் பாத்துக்கிறேன். ஏற சைக்கிள். அண்ணே, இவங்க வரல. என்ன மாட்டி விடுற? இது வேணா. வாங்க வாங்க, என்ன வேணும்? உப்பு, புளி, மிளகா, சீரகம் இருக்கா? என்னங்க கிண்டல் பண்றீங்களா? இது செருப்பு கடைங்க, மளிகை கடை இல்ல. செருப்பு கடையில செருப்பு வாங்காம வேற எதுக்கு வருவாங்க? அப்படியா? டேய், சார். செருப்பு எடுத்துக்காமே என்னது? போட்டு பாக்குங்க. அதான் நான் பார்த்தேன். சீக்கிரம் கொடுப்பா. ஐ, நல்லா இருக்கே. போட்டு பார்க்கலாமா? போட்டு பாருங்க. ஐ, நல்லா இருக்கே. நடந்து பார்க்கலாமா? நடந்து பாருங்க. ஐ, நல்லா இருக்கே. ஓடி பார்க்கலாமா? ஓடி பாருங்க. ஆ, திருடா, 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 புடி, திருடா, 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 புடி, திருடா, புடி, புடி. எங்கயா வந்து சோத்த கட்டிட்டு இருக்கிறேன்? அவன் திருடிட்டு ஓடுறான்னு சொல்றேன். நானா இல்லையா? போலீஸுக்கு போன் பண்ணுயா? போலீஸா? வா. போன் பண்ணாதீங்க, என்ன திருட்டு பயல? அவசரப்படாதீங்க. இந்தாங்க செருப்பு, உங்க பணம். நீ 50 ரூபா தானே திருடிட்டு போன, 100 ரூபா இருக்க. விவரமா சொல்றேன். நான் ஆஸ்பத்திரியில தொட்டில இருந்தப்போ டாக்டருடைய மோதிரத்தை திருடுனேன். தொட்டில் பழக்கம் இப்ப செருப்பு கடை வரைக்கும் வந்துருச்சு. நான் எதை திருடினாலும் என் மனசு குடுத்துரு குடுத்துருன்னு உறுத்திக்கிட்டு இருக்கோம். அதுதான் ஒட்டிக்கு ரெட்டி. அது சரிங்கோயா, கூட 50 ரூபா கொடுத்தீங்க, அது எதுக்கும்? அந்த செருப்பு கடைக்காரர் நினைச்சாருன்னா என்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாம், தண்டனை வாங்கி கொடுக்கலாம். அதுதான் சேர்த்து மேல 50 ரூபா போட்டு கொடுத்தேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாப்பா, நீதான் எடுத்துக்கிட்டு போன பணத்தை திருப்பி கொடுத்துட்டிய. இந்த 50 ரூபா வேண்டாங்க. உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அடையணும். क्या बोलता? அதாவது சேர்த்து சால்ட் ஆத்தாக பாணி ஆத்தாக, ஃபால்ட் ஆத்தாக தண்டனை ஆத்தாக. என்ன துத்துவோம்? ஐயோ, தொத்துவம் இல்லையா, தத்துவம். நான் வர்றேன் சேர்த்து. தம்பி, அரே பையா, தம்பி, அரே பையா, என்னையா இது இந்த காலத்துல இப்படி ஒருத்தனா? எப்படியோ உனக்கு 50 ரூபாய் லாபம். அட போயா. அரே ராம், ஒரு நாளைக்கு நம்ம கடை மேலே ஆத்தாவை. அச்சா, என்ன பாட்டி? ஹார்லிக்ஸ். நீ கூட சாப்பிடுறியா? எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் ஹார்லிக்ஸ் தான் சாப்பிடுறேன். வாங்க சார், உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஹார்லிக்ஸ் தான். ஏன் சார் பேப்பர்ல கட்டி கொடுத்தவா? வேண்டாம் வேண்டாம், நான் அப்படியே தூக்கி ஓடிடுவேன். அண்ணே, 100க்கு போன் பண்ணட்டுமா? மீதி 400 உங்க அப்பா நான் போன் பண்ணுவான், 500க்கு சேர்த்து பண்றா. அரே அரே, படட்டும் ஆத்தானே. கூல் கூல். சார், இந்தாங்க உங்க ஹார்லிக்ஸ் 500 ரூபாய் பணம், மேற்கொண்டு 500 ரூபாய். மேற்கொண்டு 500 எதுக்கு? என்ன பத்தி சேட்டுக்கு தெரியும். உப்பு தின்னவன் பாணியா ஆத்தா,
தப்பு செஞ்சவன் தண்டனையா ஆத்தா? மீதி எல்லாம் கேட்டு சொல்லுவாரு. நான் வரட்டுங்களா? ஐயோ! ஹரே ராம், 500க்கு 1000. ஒரு நாள் அவனை நம்ம கடை மேல அத்தாவை. இந்த செயின் உங்க பொண்ணுக்கு நல்லா இருக்கும் பாருங்க. நல்லாவே இருக்கு அப்பா. பையா, ஹரிராம், இன்னைக்கு நமக்கு நல்ல நேரம் வந்திருக்கும். பையா, நம்ம கடை மேல புது புது நகையெல்லாம் வந்திருக்கும். செயினே பாருங்கோ, நெக்லஸே பாருங்கோ. வேண்டாங்கப்பா. அப்படி சொல்லக்கூடாது. பக்கத்து கடைக்கெல்லாம் போறீங்கோ, நம்ம கடைக்கு வந்திருக்கீங்கோ. உப்பு தின்னுங்கோ, தண்ணி குடிங்கோ. ஓகே. ஐ, செயின் நல்லா இருக்கே. செயின் வேணுமா? எடுத்துக்கோங்க. நீங்க செயினே பாருங்கோ, நான் பணத்தை என்றேன். 5000 5000 5000. ஏன் சார், இந்த செயின் எனக்கு நல்லா இருக்கா? 5000 5000 5000 5000 5000 5000 5000. கொஞ்சம் சும்மா இருங்கோ, அவசரப்பட்டு பிடிக்காதீங்கோ. பிடிக்காதீங்கோவா? ஏன்? வந்துருவான். வந்துருவானா? ம். எப்படியா? சொல்றேன். ஒரு 3 மாசத்துக்கு முன்னாலே பக்கத்து செருப்பு கடையில 50 ரூபாய்க்கு 100 ரூபாயும், இப்போ இங்க 5000க்கு 10,000 வருது. ஐயோ, பணம் எல்லாம் போச்சே, ஆளை காணுமே, நான் என்ன பண்ணுவேன்? கதி கலங்கின. ஐயோ, ஆளை காணுமே அம்மா. ஐயோ, அரே அரே ராம், 6 மணி நேரம் ஆயி போச்சு, ஆளே காணுமே. அரே ராம், ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அரே அரே அரே, சார் 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 வந்துட்டானா? வரலீங்கோ. சார் சார் எங்க போனான்னு தெரியல. சோர் சோர், புடிங்கோ புடிங்கோ. புடிங்கவா? கையோட பிடிச்சவன கூட சொன்னேன். இப்ப அவனை நான் எங்கயா போய் பிடிக்கிறது? சார், சார், புடிங்க. உன்னை தான் பிடிக்கணும். இல்லை, சார். செயினை பிடி. நட ஸ்டேஷனுக்கு. சார், சார். பேராசை தானே? சார். உன்னை உள்ள தள்ளி ஐயோ, போடுறேன். என்ன உள்ள தள்ளிடாதீங்கோ. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். ஐயா கைதா, என்னது ஒழுங்கா நந்தின்னு வர? நோண்டி நடுக்க மாட்டேன். நான் நந்து காட்டுறேன் பாரு. இப்படி நடக்கும் நீனா? ஐயா ஐயா, மூஞ்சி பாரு. வா மச்சான் வா. வண்ணாரப்பேட்டை, வண்ணாரப்பட்ட பக்கத்தில ஜோளாருப்பேட்டை, சிலுக்கோட கையால. வர வர நாடு ரொம்ப கெட்டு போச்சு. பள்ளிக்கூடங்கள்லாம் இடிச்சிட்டு வெறும் சாராய கடையா ஆக்கி விட்டாங்க. இந்த நாத்தத்தை தாங்கிட்டு எப்படித்தான் குடிக்கிறாங்களோ குடியார பயலுங்க. அடப்பு. நாட்டை பத்தி நீ பேசிக்கின்னு போறியா? யோ, இப்ப நீ மில்லிதானே அடிச்சுன்னு வந்த? எவன் சொன்னது? நான் சாராயம் அடிச்சேன். யோ, உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்குதாயா? காலையில எந்திரிச்சமா, குளிச்சமா, சாமியை கும்பிட்டமா, அப்படியே வெளியில போய் 4 பேர்கிட்ட பிக் பாக்கெட் அடிச்சமா, எவகலத்திலயாவது இருக்கிற சங்கிலி அத்துக்கிற வந்தமான்னு இல்லாம இப்படி குச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா குடும்பம் எப்படியா உருப்படும்? கந்தகாய், நான் என்ன சம்பாதிக்காம இருக்கேன்? உன் கழுத்துல தொங்குதே சங்கிலி, அது கூட ஒரு சேட்டு கடையில் அடிச்சதா? அது மட்டும் உங்க கண்ணுக்கு தெரியாத? ஐயா பேசாத. இப்ப நீ இன்னத்துக்கு குச்சின்னு வந்தானே என் கையில சொல்லிட்டு போ. நான் கையில எல்லாம் சொல்ல மாட்டேன், வாயில தான் சொல்லுவேன். உள்ள வச்சிருக்கே போனோம், அது பக்கத்துல படுக்க வேணாம். ஒரே கப்பு நாத்தம், அதுக்கு தான் 2 பக்கு போட்டேன். அந்த வவுத்தரிச்சல ஏன் கேக்குற? ஒத்த அனாத போன வேணும்னு ஆர்டர் குத்தின்னு போனா, இன்னும் காணோம். நான் இன்னையா செய்யறது? இந்தாம, உங்ககிட்ட பேசிக்கிட்டு தான் எனக்கு போதையெல்லாம் இறங்கிட்டு போகுது. நான் உள்ள போய் தூங்க போறேன். தல்ல. ஐயா, வாயில்லாத ஊமையா, காசு இருந்தா போடுங்க. இல்லாத ஊமையா? எவன்டா சொன்னது? உனக்கெல்லாம் ஒரு ட்ரைனிங். இவ வாத்தியாரு. சின்ன பையல வச்சு பிச்சை எடுக்கிற, ஒரு நாளைக்கு போலீஸ் புடிச்சிட்டு போக போகுது. உலகே மாயம். செத்ததுக்கு அப்புறம் உனக்கு சுகம் கேட்க, இதுல உனக்கு பேனு வேற. எந்திரியா எந்திரியா? ஓ, நீ போனோம்ல, இரு நானே தூக்கி போடுறேன். பணத்துக்கு ஆர்டர் கொடுத்தாங்களே, வேற யாரும் இல்ல, எல்லாம் நம்ம பசங்க தான். ஏயா பேமானே, உனக்கு அறிவு இருக்குதா? ஆர்டர் குத்துக்கிட்டு போய் 2 நாள் ஆகுது, நாரி போய் கிடக்குது. பணத்தை குத்துக்கினே பணத்தை ஏத்தின்னு போ. இந்தாமா பணம் குடிய. போனாங்க உள்ள பேனுகிட்ட கட்டில போட்டு வச்சுன்னு இருக்கிறேன், பாத்து எடுத்துன்னு போங்கப்பா. தா போகும்போது கலவு நல்லா தாப்பா போட்டுன்னு போ. பேனே, மீன் மார்க்கெட்டுக்கு போறேன். நானும் வரேன். கணேசா, எப்படி கட்டுமஸ்தான உடம்பு தெரியுமா? ஆமா, அடிச்சு கொண்டா கூட 6 மாசம் ஆகுமே, எப்படி செத்தான்? உயிர் போய் தான் செத்துருப்பான். அட தூக்கியா, வசூலுக்கு நேரமாச்சியா? படிக்காம போயிட்டானே. நீ ஏமா அழுகாம நிக்கிற? போன பண்டுக்கே 10 ரூபாய் பாக்கி. சேர்த்து தரேன், சேர்ந்து அழுமா.
ஒரு கொலுசு பட்டு என்ன விலை? நீங்களே உடைச்சிட்டா 2 ரூபாய், நான் உடைச்சு கொடுத்தா 2.5 ரூபாய். வேணாம் வேணாம், நானே உடைச்சுக்கிறேன். ஏன் இங்க அலறாங்க? யாரோ செத்துட்டாங்க போல இருக்கு. ஐயோ பாவம், நாமளும் போய் விசாரிப்போம். யோ நிறுத்துங்கயா, இங்க பணமே இல்ல, எதை வச்சு ஆளுகிறீங்க? நீதானே போனோம். யாரு சொன்னது? குடிசையில பணம் இருக்கு, தூக்கிட்டு போங்கன்னு சுமிதா தானே சொல்லிச்சு. அதுக்காக தூக்கிட்டு தூக்கிட்டு வந்துடுறதா? அப்ப நீ பணம் இல்லையா? நீ செத்து போகலையா? கொஞ்சம் விட்டா பவச்சிருக்கல. தள்ளுங்க, நான் போகணும். வேணாயா, இதோ பாரு, நடந்தது நடந்து போச்சு. உனக்கு கொஞ்சம் பங்கு தர்றேன், நீ கொஞ்சம் படியா, உன்னை வச்சு கலெக்ஷன் பண்ணிக்கிறேன். எவ்வளவு தருவேன்? 50-50. கையடியா, பெரிய ஃபாரின் கோலா பாசல கம்பெனி நடத்துறோம். 50-50 கரெக்டா கொடுத்துருவீங்கல்ல? கொடுத்துருவேன். நான் எத்தனையோ பணத்தை வச்சு கலெக்ஷன் பண்ணுவேன். நீ படு, இப்ப பாரு கலெக்ஷன். ரெடி ஸ்டார்ட். நீ போனையா, அழுக கூடாது. ஆமா, நான் போனோம். போயிட்டியா? நிறுத்துக்கடா, செருப்பால அடிப்பேன். ஆளாளுக்கு மகன் எங்க அம்மா தப்பா நினைக்க மாட்டாங்க. எவனாவது ஒரு சொல்லுங்கடா. மகனே போயிட்டியா? நான் தான் அழுகணும். ஐயோ ஐயோ ஐயோ. பேப்பர் ப்ளீஸ். கபில் தேவ் இஸ் செஞ்சுரி. வாட் இஸ் திஸ் ஃபேண்டாஸ்டிக்? தேங்க் யூ. பாத்தியாப்பா, இவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேசுறான், படிக்கிறான். ஆனா ஆண்டவன் அற்ப ஆயுசுல இவனோட உயிரை பறிச்சுட்டான். எல்லாம் விதிங்க. ஐயோ போலீஸ். ஏய், என்னப்பா கூட்டமா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கீங்க? செத்துட்டானா? அனாத போனங்க வசூல் பண்ணி அடக்கம் பண்ணலாம்னு இருக்கும். ஓஹோ, ஆமா, ஏன் பணம் குப்பரப்படுத்திருக்கு? அதை ஏன் சார் கேக்குறீங்க? கேட்க வேணாங்கறியா? நல்லா கேளுங்க. தன்னை புதைக்க ஆள் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டு இந்த உலகத்தை பார்க்க விருப்பம் இல்லாம அது குப்புறப்படுத்திருக்கு சார். அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. என் சொந்த செலவுலேயே நான் எரிச்சேன். மிஸ்டர் கம்பவுண்டர், மனிதனுடைய இதயத்தை மாத்தி வைக்கலாம்னு முதல்ல கண்டுபிடிச்சதே நான் தான்ப்பா. அதுக்குள்ள எவனோ கண்டுபிடிச்சிட்டான். டெஸ்ட் டியூப்ல குழந்தைய பெருக்க வைக்கலாம்னு நான் தான் முதல்ல நினைச்சேன். அதுக்குள்ள எவனோ கண்டுபிடிச்சிட்டான். ஆமா, என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற? இந்த உலகத்திலே தலை சிறந்த முட்டாள் யாரா இருக்கும் நினைச்சேன். அது நீங்க தான் கண்டுபிடிச்சிட்டேன். மூடு. என்ன பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். போக போகத்தான் நீ புரிஞ்சுக்கிற. இது என்னன்னு தெரிஞ்ச? தெரியாது. அதனுடைய பிளட் ரத்தம். அந்த இத மனுஷன் உடம்புல செலுத்தலாம்னு நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். எந்த இழிச்ச வாயும் கிடைக்க மாட்டேங்கிறானே. டாக்டர், இவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஏகப்பட்ட ரத்தம் வெளியே போயிருச்சு. இவரை நீங்க தான் எப்படியாவது. ஐயோ சார், இவன் என்ன ஒரு ரத்தமோ தெரியல. 200 மில்லி இருக்குது, அது பத்தாதா? ஏன் நீங்க இங்க படுக்க தச்சில நான் ஏற்றிடுறேன். போய் வெளியே போய் இல்லைங்க. போயா போங்க. போய் ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணு. ஆபரேஷனா? போயா. ஒரு இழிச்சாயம் மாடினா ஏற்றில்லாமே இந்த நேரத்துல எல்லாரும் கேக்குறத நானும் கேக்குறேன். நான் யாரு, இப்ப எங்க இருக்கேன்? டோன்ட் வரி தம்பி, உனக்கு ஆக்சிடென்ட்ல ரத்தம் எல்லாம் சிந்தி போச்சு. நான் ஏத்திங்க இருக்கிறேன். ஆமா, உனக்கு இப்ப எப்படி இருக்குது? தெருவுல ஓடணும் போல இருக்கு. அப்புறம் சத்தம் போட்டு குலைக்கணும் போல இருக்கு. அப்புறம் வாழை ஆட்டணும் போல இருக்கு. அப்புறம் யாரையாவது விழுந்து கடிக்கல.
வாய மூடி. இனிமே அவன் உடம்புல ஓடுறது அவனோட தாயோட ரத்தம் இல்ல, என் நாயோட ரத்தம். இனிமே அவன் நாய் மனுஷன், நாய்மேன். பை, நாலு நாய் பற கொடு. முன்னெல்லாம் வாழைப்பழம் விரும்பி சாப்பிட்டு இப்ப நாய் பற கேக்குறீங்க. இப்ப அதெல்லாம் பிடிக்கலையா, புறதான் பிடிக்குது. குடு. பாய் பிளாஸ்டிக் இருக்கா? இல்லைங்க சார். ஏயா இன்னைக்கு திருட வகையா மாட்டினா, ஆனா சட்டையை கேட்டு போட்டு தப்பிச்சுட்டானே, என்ன பண்றது? உங்களுக்கு திருடன் தானே வேணும்? ஆமா. கமான், ஃபாலோ மீ. ஏண்டா டேய், எங்களையா ஏமாத்திட்டு ஓட பாக்குற? இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டேன். சார் ரொம்ப நன்றி சார். எங்களால கண்டுபிடிக்க முடியாத திருடனை நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு அபூர்வமான மோப்ப சக்தி இருக்கு சார். சார் கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வர்றீங்களா? நான் எங்கேயோ பாத்திருக்கனே. நன்றி கெட்ட நாயே, இந்த அளவுக்கு உலக பிரசித்தி பெற்றதுக்கு காரணம் யார்? நானே தான். ஆயிரமே உன் உடம்புல நாய் ரத்தத்தை செலுத்தின டாக்டர். ஐயா கால உருது மரியாதை கொடுக்குறது அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. உங்கல்ல நாவலவா? ஏண்டா என்னது மரியாதை தெரியுது? அதான் சோறு கேட்டா சட்டியில வைக்கிறா, ரொட்டி துட்ட தூக்கி போடுறா, பேர் சொல்லாம சுண்டி கூப்பிடுறாங்க. நீ தானே நாய் ரசத்தை ஏத்துறவ, உன்னை கடிக்காம விட மாட்டேன். சுத்தி 48 ஊசி போடு. மறுபடி பொழப்புக்கு என்ன பண்றது? இருக்கவே இருக்காரு அசோக் ஐயா. ஆக்கி வைத்த தேகம் இதுதானா? செந்நிறம் பசும் பொன்னிறம் மன்மதன் வம்சமோ? தேக்கு மரத்தில் ஆக்கி வைத்த தேகம் இது. ஓ ஓ ஒழுகுதே, வீணாக்கப்படாது. எங்க ஒழுகுச்சு? சுமிதா, என்ன இங்க வா. இந்த எண்ணெய் கொஞ்சம் தை. இது ஒண்ணுதான் உனக்கு குறைச்சல. ஏன் பேச மாட்டேன்? போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டிக்கிட்ட. ஐயா ஜாமீன் எடுத்தாரு, ஐயா வீட்டுல சேர்த்தாரு. ஐயா பொல்லாத கலெக்டர் வேலையை வாங்கி குடுத்தீங்கன்னா கூட்கலூர் வேலை தானே வாங்கி குடுத்தா? செய்யும் தொழிலே தெய்வம்மா. வந்து தேயி. இந்தா. தேய். அப்படி போகாதியா, எனக்கு வெக்கமா இருக்குதா. குழந்தை பையனை போட்டு எருமை அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களே, அப்படி என்னையா தப்பு பண்ண? அந்த மாதிரியா கேள்வி கேட்டாங்க. வாயில கொழுக்கட்டை வச்சிருக்க, இன்னும் சொல்லுடா. வாயில எதுக்குடா கொழுக்கட்டை வச்சிருக்க? என்னத்து கேட்டானுங்க? அவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுங்க. ஆனா ஒண்ணுதாங்க, ஆவனா தான் 2. இனிமே அவங்கிட்ட துணி கொடுத்து அனுப்பிச்ச நீ ஊர்லயே இருக்க என்ன பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணல. ஏன்டா ஊரே உதைக்க வருது? இது என்னென்ன? எலுமிச்சம்பழம். இதுக்கு முன்னாடி எலுமிச்சம் காய். இது என்னென்ன? வாழைப்பழம். இதுக்கு முன்னாடி வாழைக்காய். இது என்னென்ன? மாம்பழம். இதுக்கு முன்னாடி மாங்காய்.
இது என்னென்ன தேங்காய். இதுக்கு முன்னாடி இத தன்ன கேட்டேன், இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க. அறிவு கெட்டவனுங்க, எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க, இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. அண்ணே, நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார். அப்படியே இப்படி வா. ஆ. ஐயோ, என் பணத்துக்கு எவ்வளவு பலி சொல்ல மாட்டேங்கிறாங்களே. இனிமே ஏதாவது எடக்கு புடக்கா பேசி ஜனங்களோட வந்த மகனை சுடுபொட்டியை வச்சு தோலை வெள்ளையாக்கிடுவேன். உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன்? சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா? தங்கறதுக்கு இடம் கொடுக்கலையா? நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடைஞ்சலா இருந்தனா? ஏன் 25 வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல. 3 வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூணு வீட்டுக்காரர் பொண்டாட்டி சேலை தின்னுருக்கீங்க. சரி, அதுக்காவது ஏதாவது காரணம் சொல்லலாம். அந்த அம்மா உள்பாவாடை போய் தின்னுருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க. நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. பாரு, இங்க ஒரு கழுத்தை குத்த வச்சு உட்காந்துட்டு வாய கிண்டது. முதல்ல நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. என்றா? வாங்கண்ணே. அட என்றா? அட வாங்க. அது எனக்கு என்ன கூப்பிட்ட? அண்ணே, ஒரு சின்ன சந்தேகம். அது என்றா அழிச்சு வாயா? தண்ணி எப்படி உண்டாகுது? அது மாறதுல உண்டாகுது. வானத்துல இருந்து எங்க வருது? மலை மேல வருது. மலையில இருந்து எங்க வருது? பள்ளத்துக்கு வருது. பள்ளத்துல இருந்து எங்க போகுது? ஆத்துக்கு போகுது. ஆத்துல இருந்து எங்க போகுது? கடலுக்கு போகுது. கடலுக்கு போகுதுல. இத குடிங்க. இன்னைக்கு இதுல இதே தண்ணி தானே கடலுக்கு போகுது. அது என்ன உப்பு கறிக்கு? அகத்திய முனிவர் தீர்த்தம் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு அலும்பா நீ பண்ற. ஆள விடுறா. பதில் சொல்லிட்டு போனேன். நான் பதில் சொல்ல முடியாது. கடல் தண்ணியா உப்பு கறிக்கினா? நான் பதில் சொல்ல முடியாது. சொல்லிட்டு போனேன். நான் பதில் சொல்றேன். கடல் தண்ணியா உப்பு கறிக்கினா? இங்க இருந்து போக முடியாது. பதில் சொல்லிட்டு போனேன். சொல்லியா? ஐயோ, இந்த ஆறு கடலுக்கு தான் போகுது. கடலுக்குள்ள கொப்ப நண்டு வறுத்து தின்னுட்டு இருப்பான். அவங்கிட்ட கேடு பதில் சொல்லுவான். பதில் சொல்லுங்க. 4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பழமே பாரு, பேச்ச பாரு, கடல் தண்ணியா உப்பு கறிக்கினா? சொல்ல பாரு, ஏகத்தாளத்தை பாரு, காப்பாத்துக்க. லோலாய்த்தனத்தை பாரு. பாந்தனா கூறு கிளாட்டி மிதிச்சு போடுவேன். உனக்கு ஏதாவது தெரியாதா? இந்த சின்ன புல்லுல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு, கேட்டா தெரியலங்கிறிய. இந்த ஊர்ல என்ன தவிர வேற எவனுக்குமே அறிவில்ல. உன்னையாவது தேத்தலான்னு பார்த்தா நீ அழுதுகிட்டு உட்காந்துருக்கிய. மாட்டா சாம்பிராணி, தெரியுதாடா? ஏண்டா என்ன குடிச்ச நாய் மாதிரி அழுகுற? சொல்றா. அடங்க ஒக்க மக்கள் அழுதா விட்டுவனா? சொல்றா. ஏய் 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 குழந்தை பையா, நீ அங்க தடி குடுந்தான்னு ஊரே பேசிக்கிறாங்க. இங்க குப்பர் படுத்துட்டு என்ன பண்ற? அவர் தடி குடுந்தாங்க, நான் மாட்டிக்கிட்டேன். அண்ணே உட்காருங்க. அண்ணே, அண்ணே, புல்லு தடிக்க விட்டு பயில்வான்லாம் விழுதான்னு சொன்னாங்களே, அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன். என்றா? இது என்னண்ணே? புல்லு. இப்ப இப்பவும் புல்லுதான். ஆஃப். இப்ப நீயே சொல்றா. கோட்ரு. இப்ப பாருங்கண்ணே, இது மறுபடியும் புல்லுண்ணே, இது மறுபடியும் ஆப்புண்ணே, இது மறுபடியும் கோட்டுண்ணே. இது பொய்யரா. இது என்னன்னு சொன்ன? முழு புல்லுண்ணே. முழு புல்லு. இப்ப தமிழ்ல நான் என்னன்னு விவரமா சொல்லட்டுமா? சொல்லுங்கண்ணே. இது அரை. அரை. இப்போ காலு. காலு. இப்பவும் காலு. இனிமேல் காலு. டேய், டேய், வேட்டி எடுத்து போடா. ஒன்றரை வேட்டியா? அவங்கிட்ட வேட்டி அவுத்து கொடுத்த. அவர் ஆராய்ச்சி பண்றாருங்க, அதனால தாங்க அவுத்து கொடுத்தேன். ஆமா, அவர் பெருசா அணுகுண்டு ஆராய்ச்சி பண்ண போறாரு. இவர் வேட்டி அவுத்து கொடுத்திருக்காரு. சித்தங்கூர நான் வரலன்னா அவன் ஆராய்ச்சி முத்தி போய் கோமண தூரி இருப்பான். உன் நிலைமை என்ன ஆகிருக்கும்? ஆளுகளையும் மூஞ்சிகளையும் பாடுறான். ஐயோ, என்ற வேட்டிங்க. ஒன்றரை வேட்டினா மூட்டை ஆத்து வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துட்டு 1.25 வேட்டி வாங்கிட்டு போடா. ஏய், இப்ப என்ன பண்ண? அழுதுங்க. ஏன் அண்ணா, என்னண்ணா ரொம்ப கோபமா வர்றீங்க? சட்டையா இது? பின்ன இது அன்றாயிருங்களா? நீ என்ன சட்டையா தேய்ச்சிருக்கிறா? ஒரே சுருக்கமா இருக்குது. இந்த சட்டையை போட்டு பொண்ணு பார்க்க போனா பொண்ணு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாயா? ஓ, இந்த சட்டையில இருக்கிற சுருக்கத்தை பார்த்துட்டு தான் பொண்ணு உங்களை பிடிக்கலன்னு சொல்லிச்சா? எங்க உங்க மூஞ்சிய கொஞ்சம் காட்டுங்க. இந்த சுருக்கத்தை பார்த்தா எவ்வளவுடா பிடிக்கும்? இதெல்லாம் ஒரு மூஞ்சின்னு வச்சுட்டு நீங்க எல்லாம் பொண்ணு பார்க்க போறீங்க. டேய், இந்த சுருங்குற மூஞ்சியை கழட்டி என்கிட்ட கொடுத்துட்டு போ. வெள்ளாவில் வச்சு ஒவ்வொரு மண்ணு போட்டு புளிஞ்சு நல்லா இஸ்திரி போட்டு கொடுக்குறேன். இந்தாடா, இனிமே சட்டை கிட்ட தேய்க்க வந்த கழுவி விட்டு கட்டி கொடுப்பா. இந்தியாவில் சட்டை எதுக்கு போடுறதுன்னு தெரியாம அலையிறானுங்கய்யா. வாசகி, வாசகி, இந்த பொண்டாட்டிகளே இப்படித்தான். 3 முடிச்சு போட்டா வரமாட்டாளுங்க. இனிமே 2 முடிச்சு தான் போடணும். கூப்பிட்டீங்களா மாமா? கூப்புள்ளடி, கூப்பாடே போட்டேன். நான் கூப்பிட்டது 7 வீடு தாண்டி 8வது வீட்டுக்கு எருமை கண்ணு போட்டுருச்சு. ஒப்பா உனக்கு வச்ச பேரு மூக்காயி. நான் ஏன் வாசிக்கின்னு வச்சேன் தெரியுமா?
மிஸ்டர் வள்ளுவரோட மிஸ்ஸஸ் வாசுகி தெரியுமா? தெரியாது மாமா. தெரிஞ்சுக்க. அந்த அம்மா ஒரு நாள் கிணத்துல தண்ணி அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப வள்ளுவர் வாசகின்னு குரல் கொடுத்தாரு. அந்த அம்மா வாளிய அப்படியே விட்டுட்டு என்னங்க மாமான்னு வந்து கேட்டுச்சு. ஐயோ, வாளி கிணத்துல விழுந்திருக்குமே. விழல, அப்படியே அந்த இடத்துல நின்னுது. அதுக்கு காரணம் அந்த அம்மா புருஷன் மேல வச்சிருந்த பக்தி. அப்படி பொண்டாட்டினா அப்படி இருக்கணும். நீங்களும் தான் பொண்டாட்டின்னு இருக்கீங்களே. உங்க பேரை சொன்னாலே போதும், தரையில் இருக்கிற வாளி தம்பி கிணத்துக்குள்ள தானா குதிக்குது. இனிமே நான் கூப்பிட்ட உடனே நீ என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அதை அப்படியே விட்டுட்டு வந்து என்னங்க மாமான்னு கேட்டுட்டு தான் போகணும். புரியுதா? சரிங்க. என்ன சொல்றீங்க? போடே. ச்சே, எங்க போச்சு இந்த வேலைக்கார நாய்களை காணோம்? என்ன சொரி நாய்கள் லைன் கட்டி போறீங்க? தங்கச்சிக்கு இட்லி கொடுக்க போறேன். எப்பவும் இட்லி ஜன்னல தான் கொடுப்பீங்க, இன்னைக்கு என்ன வீட்டுக்குள்ள? வேலை சேர்ந்து 3 மாசம் ஆச்சுண்ணே. தங்கச்சி இன்னும் முழுசா பார்த்தது என்ன, அதனால உழைச்சு வச்சப்பட்டேன்னு. முழுசா பார்த்தா நீ என்ன பண்ணுவ? டேய், வசப்படுறதுக்கு உணர்ச்சியே எல்லாம் பண்ணிடுவோம் மகனே. எப்பவும் போல தங்கச்சிக்கு ஜன்னல் இட்லி கொடுத்துட்டு கழுவிங்க படுக்கிறது போய் படுத்துங்க. போடா வாங்கடா. என் தங்கச்சிக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல மாப்பிளை பார்த்து அமெரிக்காவில கல்யாணம் பண்ணி ஆப்பிரிக்காவில ஃபர்ஸ்ட் எய்ட் நடத்தி சைனாவில பிரசவம் பார்க்கலான்னு இருக்க. இந்த சொரி நாய்கள் லவ்